சரத்பவார் ஒரு குட்டி கதை சொன்னார். அந்த கதையை கேட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த அஜித் பவார் கும்பலுமே ஆடி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய சரத்பவார் என்ன சொன்னார் அப்படின்னா, இட் வில் நாட் மோடி ஹே டோ மும்கின் ஹே, இட் வில் பி மோடி ஹே டோ நமும்கின் ஹே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு சரத்பவார். அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயம் வந்துருச்சு. அதனால தான் எதிர்கட்சியெல்லாம் உடைச்சு அவங்க ஆட்களை திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் வெளியான சர்வே கூட 50% சீட்டு கூட பிஜேபிக்கு கிடைக்காது மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லி வெளியாயிருக்கு. இப்படி ஓடி போன கும்பல்லாம் இருக்காங்களா, இவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். 1980களில் நடந்த தேர்தலில் 69 எம்எல்ஏ கூட நான் வெற்றி பெற்றிருந்தேன். நான் ஒரு வெளிநாட்டு டூர் தான் போயிருந்தேன். வெளிநாட்டு டூர் போயிட்டு வந்து பார்த்தா 6 பேரை தவிர மற்ற எல்லாருமே கட்சியை விட்டு விலகி வேறு வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. அடுத்த தேர்தல் வந்துச்சு 1985 தேர்தலில். அதில் எங்கிட்ட இருந்து யாரெல்லாம் விலகி போனாங்களோ அவங்களில் 95% பேரை மீண்டும் நான் தோற்கடித்தேன். அதே போன்ற பாணியில் இன்றைக்கி 2024 நடக்க போகிற தேர்தலையும் என்னை விட்டு எனக்கு துரோகம் பண்ணி வெளியேற போன அத்தனை பேரையுமே நான் மீண்டும் தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்காரு சரத்பவார். இந்த குட்டி கதையை கேட்டு அஜித் பவார் தரப்பு ஆடி போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நான் ஏற்கனவே எலெக்ஷன் சிம்பிளும் அவங்களுக்கு நல்ல சிம்பிள் கிடச்சிருக்கு. பவாருடைய குடும்ப பின்னணியுமே சரத்பவாருக்கு ஆதரவாக போயிருச்சு. பாஜகவும் நம்ம கேட்ட தொகுதியை கொடுக்க மாட்டேது. இப்போ சரத்பவாருக்கு கூட்டணியும் உறுதியாயிருச்சுன்றனால சொன்னதை போலவே நம்மளை தோக்கடிச்சிருவாரோ அப்படின்ற பீதியில் அஜித் பவார் தரப்பு இருக்கிறாங்களாம். அஜித் பவாருக்கு இன்னொரு தலைவலி என்ன வந்துருச்சு அப்படின்னா, பாராமதி தொகுதியில் சரத்பவாருடைய மகளான சுப்ரியா சூலே தான் இப்போ எம்பியா இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் என்னுடைய மனைவியை நிப்பாட்டி நான் சரத்பவார் மகளை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அஜித் பவார் சொல்லியிருந்தாரு. இப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பவார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு சரத்பவாருக்கு சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷனுமே நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக தான் வேலை வைப்போம்னு சொல்லி அஜித் பவாருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் கூட சரத்பவாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அஜித் பவாருக்கு தான் உண்மையான என்சிபி அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது புதிய தேர்தல் சின்னம் கேட்டு விண்ணப்பம் பண்ணியிருந்தாரு நம்ம சரத்பவார். அவருக்கு என்ன தேர்தல் சின்னம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதாவது மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சத்ரபதி சிவாஜி எந்த அளவுக்கு ஒரு ரோல் பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அந்த சத்ரபதி சிவாஜியுடைய போர் முழக்க சின்னமான மராத்தி மொழியில டூடாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர் முழக்கத்திற்கு முன்பு ஒரு ஊதுவாங்க தெரியுமா, அது போன்ற சத்தத்தை எழுப்பக்கூடிய அந்த கருவி, ஒரு மனிதன் அதை ஊதுற மாதிரி, மேன் ப்ளோவிங் டூரா அப்படின்றது, அதை தேர்தல் சின்னமாக இன்னைக்கு சரத்பவாருக்கு கொடுத்துருக்காங்க. இதனால குசியா இருக்கிறாங்க சரத்பவார் குழு. ஏன்னா சமீபத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜாவாக பொறுப்பேற்ற அந்த கோட்டைக்கு முன்னாடியே தன்னுடைய புதிய தேர்தல் சின்னத்தை அறிமுகம் பண்ணாரு சரத்பவார். அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அந்த கட்சிக்கு உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி டெல்லி பேரரசை இந்த சத்ரபதி சிவாஜி இந்த டூடாரி மூலமாக ஊதி காது கேளாதபடி செஞ்சாரோ, அதே போல எங்களுடைய சரத்பவார் இந்த டூடாரி மூலமாக டெல்லி அரசை அகற்றுவாரு அப்படின்னு சொல்லி சரத்பவாருடைய தொண்டர்கள் இன்னைக்கு எழுச்சியா காணப்படுறாங்க.